ஆஸ்ட்ரோ 6 சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் ஜூலை மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ஜூலை மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆங்கில மாதத்தோட 7வது மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. தமிழுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆனி மாதம் 17ஆம் தேதியிலிருந்து ஆடி மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் இந்த ஜூலை மாதம் இருக்குது. இந்த ஜூலை மாதத்தில் நடக்க இருக்கக்கூடிய கிரக பயிற்சிகளை முதல்ல பார்த்துருவோம். ஜூலை மாதம் 7ஆம் தேதியே கடகராசியில் சுக்கிர பகவானோட பயிற்சி இருக்குது. ஜூலை 12ஆம் தேதி மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு செவ்வாய் பயிற்சி அடைகிறாரு. ஜூலை 16ஆம் தேதி மிதுனத்திலிருந்து சூரியன் கடகராசிக்கு பயிற்சி அடைகிறாரு. ஜூலை மாதம் 19ஆம் தேதி சிம்ம ராசிக்கு புதனும் வராரு. ஜூலை மாதம் 31ஆம் தேதி சுக்கிரன் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த ஜூலை மாத நவகிரகங்களோட அமைப்பெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா சூரியன் மிதுன ராசியில் இருக்கிறாரு. செவ்வாய் மேஷத்துலேயும், புதன் கடகத்திலையும், சுக்கிரன் மிதுனத்திலையும், குரு ரிஷபத்திலையும், சனி ஜூன் மாதம் 29ஆம் தேதியே வக்கரம் அடைஞ்சிறாரு. அதனால வக்கரமா கும்பராசியில் இருக்கிறாரு. ராகு மீனத்திலையும், கேது கன்னிலையும் இருக்கு. இந்த ஜூலை மாதம் கிரகநிலைகளோட அமைப்பு எல்லாமே இப்படி தான் இருக்குது. இப்படிப்பட்ட அமைப்புல இருக்கக்கூடிய கிரகங்களால 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு விரிவாகவே பார்ப்போம். அன்பான மீனராசிக்காரர்களே, இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் 10ஆம் வீட்டின் அதிபதியான குரு இந்த மாதம் முழுவதும் 3ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அங்கிருந்துட்டு 7வது வீடு, 9ஆம் வீடு, 11ஆம் வீட்டில் அவருடைய பார்வையை செலுத்துறாரு. அதனால உங்களோட பணிபுரிய சக பணியாளர்கள் உங்களுக்கு பணிபுரிய தயாராக இருப்பாங்க. உங்களுடைய செயல்திறன் அப்படிங்கிறது அதிகரிக்கும். எல்லா விதமான ஒத்துழைப்பும் உங்களுக்கு பணியாளர்கள் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கறதாங்கள உங்களுடைய வேலையை சிறப்பாக செய்து முடிப்பீங்க. மேலதிகாரிகளிருந்து பாராட்டுதெல்லாம் கிடைக்கும். உங்களுக்கு நல்ல சன்மானம் கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. நீங்கள் ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா சரியாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை மேலதிகாரிகளுக்கு வரும். இந்த மாதத்தில் 7ஆம் வீட்டுக்கு அதிபதியான புதன் முதல் பாதியிலேயே உங்களோடு இருக்கிறாரு. வியாபாரத்தில் அதனால் முன்னேற்றம் அப்படிங்கிறதே கிடைக்கும். 16ஆம் வீட்டில் குரு இருக்கிறதால தொழிலுக்கு நல்ல உதவியாக இருப்பார். எந்த விதத்தில் தொழிலுக்கு முன்னேற்றம் கிடைக்குமோ, நீங்கள் எந்த அளவு முயற்சி எடுக்கிறீங்களோ அந்தளவு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். அனுபவம் வாய்ந்த நண்பர்கள் உங்களுக்கு தக்க விதத்தில் உறுதுணையாக இருப்பாங்க. 4ஆம் வீட்டில் சுக்கிரன் மற்றும் சூரியன் இருக்கிறாங்க. 5ஆம் வீட்டில் புதன் இருக்கிறது. தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்பாக அமையும். புத்திசாலித்தனத்தோடு உங்களுடைய பாடங்களில் நல்ல நிலையை உருவாக்குவாங்க. உங்களுடைய கடின உழைப்பு திறமையாக செயல்பட்டு நல்ல மதிப்பெண்கள் நீங்கள் எடுப்பீங்க. உங்களுடைய குறிக்கோளை நோக்கி நீங்கள் போய்கிட்டே இருப்பீங்க அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுடைய திட்டங்கள் வெற்றி அடையும். படிப்புக்கு அதிக நேரத்தை ஒதுக்கி படிக்கிறதால மதிப்பெண் அப்படிங்கிறது அதிகமாகவே உங்களுக்கு இருக்கும். வேலை தேடிக்கிட்டு இருக்க மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் நல்ல வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. செவ்வாய் 2ஆம் வீட்டில் அது சொந்த ராசியில் இருக்கும் பொழுது குடும்பத்தில் பலத்தை காமிப்பார். அதனால் பரஸ்பர அன்பு, அந்யோன்யம் இதெல்லாமே அதிகரிக்கும். இருந்தாலும் 2ஆம் வீட்டில் சனியின் வக்கர நிலை இருக்குது. அதனால் அவ்வப்போது சண்டை மற்றும் வாக்குவாதங்கள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்கும். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். புதன் 5ஆம் வீட்டில் இருக்கிறார். அதனால் மீனராசி இளைஞர்களுக்கெல்லாம் காதல் வயப்படக்கூடிய மாதம். உங்களுடைய காதலியிடம் தைரியமாக சொல்லுவீங்க. இருவருக்கும் இடையில் இருக்கக்கூடிய உரையாடல் அப்படிங்கிறது மிக சிறப்பாக இருக்கும். உங்களுடைய அன்பு நிறைந்த வார்த்தைகளை ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்வதன் மூலமும் புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஆற்றலும் அதிகமாகவே இருக்கும். இந்த மாதம் முழுவதுமே கேது 7ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அதனால் தேவையற்ற பிரச்சனைகள்லாம் வரலாம். வாழ்க்கை துணையை பற்றி உங்கள் மனதில் தவறான புரிதல் அப்படிங்கிறது வரும். சில சந்தேகங்கள், சில பிரச்சனைகள்லாம் வரும். அப்படிங்கிறதால எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் இருக்கிறது தான் நல்லது. 12ஆம் வீட்டில் வக்ர சனி இந்த மாதம் முழுவதுமே இருக்கிறாங்க. அதனால் உங்களுடைய செலவுகளை தொடர்ந்து அதிகரிக்கும். செலவுகளை கட்டுப்படுத்த முடியல அப்படின்னா சில பிரச்சனைகளை சந்திப்பீங்க. சனி வக்ர நிலையில் 12ஆம் வீட்டில் இருக்கிறதால உடல்நல பிரச்சனைகளும் உங்களுக்கு அதிகரிக்க போகுது. பண வரவு திருப்தியாக இருந்தாலும் காரியங்கள் உங்களுக்கு அனுகூலமாக முடியும். குடும்பத்தில் வசதி வாய்ப்புகள் அப்படின்னு பெருகும். உங்களுக்கு வீட்டில் மகிழ்ச்சி அப்படிங்கிறது, வீட்டில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் இருக்கும். பெண்களால் உங்களுக்கு அதிக நன்மைகள் தான் உண்டு. பெண்களுக்கெல்லாம் ஆடை ஆபரணங்களோட சேர்க்கை அதிகளவில் கிடைக்கும். சகோதரர்கள் வகையில் உங்களுக்கு நல்ல உதவி உண்டு. குடும்பத்தோட தேவைகளை ஒவ்வொன்றா நிறைவேற்றுவீங்க. தந்தை வழியில் நீங்கள் எதிர்பார்த்த காரியம் இந்த மாதத்தில் முடிய போகுது. அரசாங்க காரியங்கள்லாம் உங்களுக்கு அனுகூலமாக முடியும். பூர்வீக சொத்து பிரச்சனையில் பொறுமையை கடைப்பிடிக்கிறது நல்லது. சிலருக்கெல்லாம் தடைப்பட்ட திருமணம் இந்த மாதத்தில் கைகூடி வரும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள்லாம் வரலாம்.
குடும்பத்தோடு கோயிலுக்கு சென்று பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க. மீனராசிக்காரர்கள் வெளியூர் பயணங்களும் போது கைப்பொருட்களை பத்திரமா பாதுகாப்பாக வச்சுக்கணும். மறதி காரணமாக தவற விடுறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகம் இருக்குது. அலுவலகத்தில் உற்சாகமாக செயல்பட்டு உங்களுடைய ஆலோசனைகள் நிர்வாகத்தினரால் ஏற்றுக்கொள்ளப்படும். மேலதிகாரிகள்லாம் உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க. சிலருக்கெல்லாம் சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. சக ஊழியர்களையும் மதிப்பு மரியாதையோடு நடத்துனீங்க அப்படின்னா அவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலெல்லாம் லாபம் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னாலும் போட்டியாளர்களோட மறைமுக எதிர்ப்புகள் அதிகமாக இருக்கும். அவர்களையும் நீங்கள் முறியடித்து வெற்றி பெறுவீங்க. பங்குதாரரோடு இணக்கமான சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படலாம். வியாபாரத்தை விரிவுபடுத்தவோ புதிய முதலீடு செய்வதையோ இந்த மாதத்தில் கண்டிப்பாக நீங்கள் தவிர்த்துக்குங்க. பெண்களுக்கெல்லாம் இந்த மாதம் மகிழ்ச்சி தரும் மாதம். குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைகள் மற்றவர்களாலேயும் சரி உறவினர்களாலேயும் சரி அங்கீகரிக்கப்படும். உறவினர்களுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய உறவு சிறப்பாக இருக்குது. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் உங்களுக்கு நல்ல அனுகூலம் உண்டு. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கெல்லாம் எதிர்பார்த்த சலுகைகள் இந்த மாதத்தில் கிடைக்க போகுது. இந்த மாதம் முழுவதுமே மீனராசிக்காரர்கள் புதிய முயற்சிகள், குழந்தைகளோட உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனத்தை செலுத்துவீங்க. உங்களுடைய எண்ணங்களில் தெளிவு அப்படிங்கிறது இருக்கும். இந்த மாதத்தின் தொடக்கத்தில் ஆரோக்கியம் அப்படிங்கிறது குறையலாம். பின்னர் அதிலிருந்து மீண்டு வருவீங்க. தேவையற்ற அலைச்சல் இதெல்லாமே இருக்கும். மொத்தத்தில் தகவல் தொடர்பு துறைகளில் தகவல் தொடர்புகளில் கவனமாக இருக்கணும். போதுமான தூக்கம் இல்லாததால் உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது பாதிக்கப்படலாம். பொதுமக்கள் மற்றும் நண்பர்களுடனான உறவு இந்த மாதத்தில் சிறப்பாக இருக்காது. வீடு வாகனங்கள் தொடர்பான செலவுகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். மனைவி மற்றும் நண்பர்கள் தொடர்பான செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. ஆன்மீகத்தில் நாட்டம் அப்படிங்கிறது அதிகமாக வரும். எதிர்பாராத மருத்துவமனை செலவுகள் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் வரலாம். கடன் சுமை அப்படிங்கிறது சற்று குறையும். எதிரிகளால் உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். குடும்பத்தோடு இந்த மாதத்தில் சிறு பயணம் சுற்றுலாலாம் சென்று வருவீங்க. அவர்களோட நல்வாழ்வுக்கு முன்னுரிமை அளிப்பது முக்கியம்தான். தம்பதியர்களுக்கிடையே நெருக்கம் அப்படிங்கிறது ஏற்படும். அதுவே தாம்பத்திய இன்பத்திற்கு வழிவகுத்து கொடுக்கும். மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் குடும்ப அழுத்தம், பதட்டம் இதெல்லாமே உங்களுடைய உறவை பாதிக்கலாம். குடும்பத்தில் நிதி சார்ந்த விஷயங்களில் சில வாக்குவாதம், தவறான புரிதல் அப்படிங்கிறது இருக்கும். இது உறவு சிக்கல்களை சமாளிக்கிறதுக்கு தைரியமான அணுகுமுறையை மேம்படுத்துறதுக்கும் நீங்கள் புத்திசாலித்தனத்தோடு செயல்படணும். பண வரவு நல்லா இருந்தாலும் செலவுகள் அங்கே அதிகமாகவே இருக்கும். உங்களுக்கு நஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகம் இருக்குது. பங்குச்சந்தை முதலீடு, தொழில் விரிவாக்கம் இதெல்லாமே உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். ரியல் எஸ்டேட் சொத்துக்கள் மூலம் நல்ல லாபம் அப்படிங்கிறது உண்டு. உங்களுக்கு தேவைப்பட்டீங்க அப்படின்னா உங்களுடைய சேமிப்பு பயன்படுத்தவும் தயங்க மாட்டீங்க. உடல்நலம் தொடர்பான செலவுகளுக்கு நீங்கள் தயாராக இருப்பது முக்கியம். எதிர்பாராத தனிப்பட்ட செலவுகள் அப்படிங்கிறது ஏற்படலாம். உங்களுடைய வருமானம் எந்த வழிகளில் குறையுதோ மாற்று வருமானத்தின் வழிவகைகளையும் ஆராய்ந்துக்கிறது நல்லது. தொழில் வியாபாரம் இந்த ஜூலை மாதத்தில் சுமாராகத்தான் நடக்கும். மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் அதிக கட்டுப்பாடு அப்படிங்கிறது இருக்கும். தொழில் மூலதனத்துக்காகவும் தொழிலில் முதலீடு செய்வதற்காகவும் செலவுகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கலாம். தேவையற்ற செலவுகள்லாம் ஏற்படுவதால் உங்களுடைய சேமிப்பு அப்படிங்கிறது குறைய தொடங்கும். உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிட்டீங்கனாலும் சந்தை நிலையை அறிஞ்சு முதலீடு செய்தாலும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். ஆரோக்கியமற்ற உணவு பழக்க வழக்கத்தால் வயிறு உபாதைகள், வயிற்று பிரச்சனைகள் அதிகமாகவே இருக்கும். உடல்நிலை அப்படிங்கிறது சீராக வச்சுக்கோங்க. பெரிய வியாதி எதுவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் வயிறு தொடர்பான பிரச்சனைகள் அதிகமாக வரும். உணவு உட்கொள்ளும் பொழுது எளிதில் ஜீரணம் அடையக்கூடிய உணவுகளை அதிகம் எடுத்துக்குங்க. மாணவர்களுக்கெல்லாம் போட்டித் தேர்வுகளில் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா வெற்றி உங்களுக்கு தான். புத்திசாலித்தனமாகவும் சாமர்த்தியமாகவும் நீங்கள் செயல்படுவீங்க. விளையாட்டு போட்டியில் பங்கு பெறும் பொழுது காயங்கள் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அதனால கவனத்தோடு இருக்கணும். படிப்புல மட்டும் உங்களுடைய கவனம் அப்படிங்கிறது இருக்கணும். மற்ற பொழுதுபோக்கு அம்சங்கள்ல உங்களுடைய கவனத்தை ஈடுபடுத்துவது தவிர்த்துக்கிட்டாலே படிப்புல நல்ல மதிப்பெண் அப்படிங்கிறது எடுக்க முடியும். மீனராசிக்காரர்கள் அனைவருமே மீனராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே செவ்வாய்க்கிழமையில் முருகனை வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் இருக்கும். தடைகள், தடங்கல்கள் இதெல்லாமே நீங்கும். அமாவாசை நாட்களில் முன்னோர்களை நினச்சி வழிபாடு செய்யுங்க. தினமும் இல்லத்து பூஜை அறையில் காலையில் எழுந்து நீராடிட்டு சூரிய நமஸ்காரம் செய்து சூரிய பகவானை வழிபட்டுட்டு அன்றாட பணிகளை தொடங்குங்க. உங்களுக்கு நல்லதே நடக்கும்.